நடிகை பாவனாவை நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். சித்திரம் பேசித்தடி, தீபாவளி, அசல் போன்ற படங்களில் நடித்தவர். அவரை 2 தினங்களுக்கு முன்னர் அவரது காரிலேயே கடத்தி பலாத்காரம் செய்து அதை வீடியோவில் பதிவு செய்திருக்கின்றனர். பிரபலமாக உள்ளதால் இதை வெளியே சொல்ல மாட்டார் என்ற தைரியத்தில்தான் இதை செய்துள்ளனர். ஆனால் பாவனா துணிச்சலாக போலீசிடம் புகார் கொடுத்து குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேபோன்று பாதிக்கப்பட்டவர்கள் துணிச்சலுடன் முடிவெடுத்து குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தர முன் வர வேண்டும். நமது அச்சம்தான் குற்றவாளிகளுக்கு தைரியத்தை அளிக்கின்றது. பாலியல் குற்றங்களை செய்வதோடு அல்லாமல் அதை வீடியோ எடுத்து மிரட்டும் போக்கும் அதிகரித்துள்ளது. இது போன்ற வீடியோக்களை மற்றவர்களுக்கு ஷேர் செய்பவர்களுக்கும் இந்த பாலியல் பலாத்காரத்தை புரிந்தவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? சமூக வலைத்தளங்களையும் வாட்ஸ்அப் போன்றவற்றையும் ஓர் சமூக அக்கறையுடன் பயன்படுத்துவதே நம் அனைவருக்கும் இருக்கும் தார்மீக கடமையாகும். உங்களுடைய மகன், சகோதரன், கணவர், ஆண் நண்பர்கள் இது போன்ற வீடியோக்களை அவர்களது மொபைலில் வைத்திருந்தால் அவர்களை பலமாக எச்சரித்து கண்டியுங்கள். இதுவே பெண்கள் தரப்பிலிருந்து நம்மால் காட்டக்கூடிய ஆக்கப்பூர்வமான எதிர்ப்பாக அமையட்டும்.